அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுவடிகள் வைக்கும் இடங்கள் குறித்து உரை நிகழ்த்த இருக்கின்றேன். சுவடிகளை காலந்தோறும் பாதுகாப்பதற்காக நம்முடைய மூதாதையர்கள் பல்வேறு இடங்களில் வைத்து பாதுகாத்து இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஜாடி, சிகப்பு மற்றும் மஞ்சள் துணிகளில் சுற்றி வைத்தல், மர அலமாரி அல்லது மரப்பெட்டி, கோவில், சமாதி, பூமிக்கடியில் நிலவரை போன்ற இடங்களில் எல்லாம் சுவடிகளை வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள். இவற்றை பற்றி இன்றைய வகுப்பில் தெரிந்து கொள்வோம். உலகத்தில் குளிர் பிரதேச நாடுகளில் உள்ள சுவடிகளை விட வெப்பமண்டல நாடுகளில் உள்ள சுவடிகள் தான் மிக வேகமாக அழிவுக்கு உள்ளாகின்றன. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளில் சுவடிகள் விரிந்து சுருங்குவதால் பூஞ்சை காளான் மற்றும் பூச்சிகளின் தாக்குதல் போன்றவற்றின் காரணமாக சுவடிகள் அழிவுக்கு உள்ளாகின்றன. தொடக்க காலங்களில் எகிப்து, கிரேக்கம், ரோம் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளில் ஓட்டுச்சில், பேப்பரைஸ் சுவடிகளை களிமண்ணால் செய்யப்பட்ட மூடியுடன் கூடிய ஜாடிகளில் வைத்திருக்கிறார். நாளடைவில் களிமண் ஜாடிகளுடன் மரம் மற்றும் தந்தத்தால் செய்யப்பட்ட பெட்டிகளிலும் காற்று புகாதவாறு வைத்து பாதுகாத்திருக்கிறார். பெட்டிகள் மட்டுமல்லாமல் மூங்கில், மரம் மற்றும் பித்தளையில் செய்யப்பட்ட குழாய்கள் கூட சுவடிகளை வைப்பதற்கு பயன்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் எண்ணி பார்க்க வேண்டியது துணி. சுவடிகளை பாதிக்கக்கூடிய காரணிகளான தூசு, ஒளி, காற்றில் உள்ள ஈரம் மற்றும் வெப்பத்தினால் சேதமடைய கூடாது என்ற எண்ணத்தினால் துணிகளில் கட்டி வைத்திருக்கிறார். முக்கியமாக பட்டு மற்றும் பருத்தி துணிகள் பயன்பட்டுள்ளன. இவ்வகை துணிகள் பூஞ்சை மற்றும் பூச்சிகளின் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மஞ்சள் மற்றும் சிகப்பு வண்ண துணிகள் பயன்படுத்தி இருக்கிறார். சில முக்கிய சுவடிகளை துணிகள் மட்டுமின்றி மான் தோலினால் கூட சுற்றி வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள். சில சுவடிகளை மிருகங்களின் தோலினால் செய்யப்பட்ட பைகளிலும் வைத்து பாதுகாத்திருக்கிறார். அடுத்து நாம் எண்ண வேண்டியது மரப்பெட்டி. பல மேலை நாட்டு நூலகங்கள் மற்றும் கிறித்துவ தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் சுவடிகளை மரத்தினால் ஆன அலமாரியில் தனித்தனியாக வைத்திருக்கிறார். இலங்கையில் உள்ள கண்டியன் கோவில் ஓலைச்சுவடிகளை மரப்பெட்டிகளில் வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள். இதனை பெட்டகம் என்று அழைப்பார். இதுபோன்று இலங்கையில் உள்ள தம்புலா விகாரா என்னும் புத்த விகாரத்தில் பெட்டிகளில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு உள்ளன. இலங்கையில் முக்கிய சுவடிகளை அழகுபடுத்தியும் அரக்கு பூசப்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டதாக கிபி 19ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் பயணம் செய்த மேலை நாட்டு பயணிகளின் குறிப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன. டச்சு நாட்டு மன்னருக்கு ஓலைச்சுவடியை முத்துக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பெட்டியில் வைத்து அனுப்பியதாகவும் குறிப்புகள் உணர்த்துகின்றன.
பல்வேறு இந்திய நூலகங்களில் சுவடிகளை துணிகளில் சுற்றி மர அலமாரிகளில் வைத்து பாதுகாத்து வருவதை நம்மால் இன்று பல நூலகங்களில் காண முடிகிறது. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலக காகித சுவடிகள், அதே போல தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள மோடி ஆவணங்கள், சிகப்பு அல்லது மஞ்சள் நிற பட்டு அல்லது பருத்தி துணிகளை கொண்டு சுற்றி கட்டி அவைகளை மரத்தினால் ஆன அலமாரிகளில் வைத்து பாதுகாத்து வருகிறார். சரஸ்வதி மகால் நூலகத்தில் இவ்வாறான பாதுகாப்பு முறை கடந்த 250 ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிறார். மர அலமாரிகளில் வைத்து பாதுகாப்பதால் ஒரே சீரான தட்பவெப்ப நிலையில் அந்த சுவடிகள் இருக்கும் என்பதால் இந்த மாதிரியான பாதுகாப்பு செய்கிறார். அடுத்ததாக நாம் எண்ணி பார்க்க வேண்டியது மூங்கில் பத்தை. மூங்கில் மரம் அதிகம் விளையக்கூடிய பகுதியில் மூங்கில் பத்தையை தயார் செய்து அவற்றுக்குள்ளும் சுவடியை வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள். அதே போல கோவில்களில் உள்ள பல்வேறு இடங்களில் சுவடிகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சாளரம், கிரந்த சமாதி, பரன் போன்ற பகுதிகள் குறிப்பிட்டு சொல்லலாம். கோவில் கோபுரங்களில் உள்ள சாளரங்களில் சுவடிகள் வைக்கும் பழக்கம் பண்டு தொட்டு இருந்து வருகிறது. அண்மை காலமாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுக்கு அருகில் உள்ள மேல திருப்பூந்துருத்தி சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் செய்ய செப்பனிடும் பணிகள் நடைபெறும் பொழுது உள் கோபுரத்தின் 2வது நிலையில் உள்ள ஒரு அறையில் கோவில் கணக்குகள் எழுதப்பட்ட ஆவணச் சுவடிகள் மணல் மற்றும் சாம்பல் கொண்டு புதைத்து வைத்திருக்கிறார். இதுபோன்று மற்ற கோவில்களிலும் கோபுரங்களில் சுவடிகள் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருப்பதை நாம் உணரலாம். அடுத்ததாக எண்ணி பார்க்க வேண்டியது கிரந்த சமாதி. வட இந்தியாவில் பல கோவில்களின் உள் பிரகாரத்தில் பிரமிட் அமைப்பு போன்ற சிறு அறைகள் ஏற்படுத்தி அந்த அறைகளுக்குள் சுவடிகள் வைத்தும் பாதுகாத்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த அறையில் சூடி வைத்து பாதுகாப்பது கிரந்த சமாதி என்று சொல்லுவார். அதே போல பரன் என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் சுவடிகளை கர்ப்ப கிரகத்தின் மேற்பகுதியில் 4 மூலைகளிலும் பரன் அமைத்து பாதுகாத்திருக்கிறார். சுவடிகள் இவ்விடங்களில் வைக்கப்படுவதால் வழிபாடு செய்யும் போது ஏற்படும் கற்பூரம் மற்றும் தூப புகை போன்றவைகள் சுவடிகள் மீது படியும். இதனால் பரனில் சுவடிகள் வைப்பதால் பூஞ்சை காளான் மற்றும் பூச்சிகளிடமிருந்து சுவடிகளை பாதுகாக்கலாம் என்கிற உணர்வு இதனால் வெளிப்படும். சமையலறையின் மேற்பகுதியில் உள்ள பரன் போன்ற அமைப்பினை இறப்பை என கூறுவர். சுவடிகளை இறப்பையில் வைத்து விட்டு சரஸ்வதி பூஜை நேரத்தில் கீழே இறக்கி வைத்து பூஜை செய்வர். வீட்டு சமையலறையில் பரன் அமைத்து அல்லது தூக்கு போன்று அமைத்து அதில் சுவடிகளையும் வைத்திருக்கும். இவ்விடங்களில் உள்ள அதிக வெப்பத்தால் சுவடிகள் விரைவில் சிதிலமடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீடுகளில் உள்ள பல்வேறு இடங்களில் சுவடிகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் வீடுகளில் உள்ள நிலவறை, பரன், பூஜை அறை, துணியில் சுற்றி வைத்தல், மரப்பெட்டி, மர அலமாரிகள் போன்றவற்றில் வைத்தல் போன்றவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். ஒரிசாவில் உள்ள வீடுகளில் பூமிக்கு அடியில் நிலவறையை ஏற்படுத்தி அங்கே சுவடிகளை வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். சுவடிகள் பூஜை அறையில் வைத்தும் பாதுகாத்து வருகிறார்கள்.
கற்றறிந்த வல்லுநர்கள், சோதிடர்கள், மருத்துவர்கள் போன்றோரின் இல்லங்களிலும் சுவடிகளை பூஜை அறையில் வைத்து பாதுகாக்கக்கூடிய நிலைகளை இன்று நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். பூஜை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய கற்பூரம் மற்றும் தூபம் ஆகியவற்றால் உண்டாகும் புகை அறையில் வைக்கப்படும் சுவடிக்கு ஒரு வகையில் பாதுகாப்பு தருகிறது. சுவடிகளை முக்கிய பூஜை தினங்களில் பிரித்து படித்து கட்டி வைப்பதினாலும் நிரந்தர கட்டில் இல்லாமல் பயன்பாட்டில் இருப்பதாலும் ஓரளவு சுவடிகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொன்னார். பொதுவாக வீடுகளில் சுவடிகளை பூஞ்சை காளான்களிடமிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் பாதுகாக்க சமையலறை பலகையில் தூக்கு கட்டி அதில் தொங்க வைப்பது. இவ்வாறு சமையலறையில் வைப்பதால் புகைப்படியும், வெப்பம் அதிகமாக இருப்பதால் பூஞ்சை காளான் வளர்த்தல் மற்றும் பூச்சிகளினால் ஏற்படும் பாதிப்பு குறையும். ஆனால் வெப்பத்தின் மிகுதியால் சுவடிகளின் ஈரத்தன்மை குறையும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கையான வேதி மாற்றத்தினால் சுவடிகள் சிதிலமடையும், புகைப்படிந்து நிறமாற்றம் ஏற்படும். அதே போல இப்படியாக நம்ம பல்வேறு நிலைகளில் சுவடிகள் வைக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் வீடுகளில் தனிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய இடங்களை பார்ப்போம். நூலகங்களில் எவ்வாறு வைத்திருக்கிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது, கேரளாவில் சுவடிகளை மரப்பெட்டிகளில் வைத்து காற்று புகாத வண்ணம் அடைத்து வைத்திருக்கிறார். ஆந்திர பகுதியில் சுவடிகள் வைக்கும் அலமாரிகளில் வசம்பு தூள் பயன்படுத்துகிறார்கள். கர்நாடகாவில் சுவடிகளை சிவப்பு வண்ண துணிகளில் சுற்றி மரப்பெட்டிகள் அல்லது அலமாரிகளில் வைத்து பாதுகாக்கிறார்கள். ஓலைச்சுவடிகளுக்கு இயற்கையில் கிடைக்கும் மூலிகை தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய்களை பூசியும் பாதுகாக்கிறார், மேற்பூச்சு செய்தும் பாதுகாக்கிறார். அசாமில் சுவடிகளை பாதுகாக்க பண்டாரா என்னும் புல், வசம்பு, நார்குண்டா தாவர இலை போன்ற மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் பூச்சி எதிர்ப்பு பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. வட இந்தியாவில் கற்பூரம், வேப்ப இலை, சந்தன மரக்கட்டை, அஸ்வகந்தா தாவர இலை, நாகப்பாம்பின் சட்டை, காக்கர் மரக்கட்டை, உகுரு கந்ததி தாவரம், அகர் மரக்கட்டை போன்ற பொருள்களை நேரடியாகவும், அகர் மரத்தூள், நாகப்பாம்பின் சட்டை, சந்தனத்தூள், சங்கு போன்ற பொருள்களை கொண்டு புகை ஊட்டியும் சுவடிகளை பாதுகாப்பு செய்து வருகிறார். சுவடிகளை பாதுகாப்பதற்கு பூச்சி எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்தும் பொழுது ஒரே பொருளை தொடர்ந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துவதால் பூச்சிகள் இப்பொருட்களின் மணத்தை தாங்கும் நிலையை எட்டிவிடும். அதனால பூச்சி எதிர்ப்பு பொருட்களை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றி வெவ்வேறு பொருள்களை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தினால் பூச்சிகளின் தாக்கங்களிலிருந்து சுவடிகளை காப்பாற்றலாம். இந்த மாதிரியான நிலைகளில் பழங்காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை ஓலைச்சுவடிகள் வைக்கும் இடங்களை நாம் தெரிந்து கொண்டோம். நண்பர்களே, இது போன்ற பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் எழுத்தூசி யூடியூப் சேனலில் இடம்பெற இருக்கின்றன. இதனை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவளிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.